நீங்கள் ஜாவா கோடர் இல்லை இனிமேல் தான் ஜாவா படிக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஜாவா படிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான இஃப் கண்டிஷன்ஸ், வைல் லூப் ஸ்டேட்மெண்ட்டு, ஆக்சஸ் மாடிஃபையர், ஊப்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறோன்னா அந்த லாங்குவேஜ் வச்சு நம்ம பேசிக்கான இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, அது மூலமாக நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறது தான் ஒரு ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் உங்ககிட்ட பேசிக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஒன்ஸ் நீங்கள் ஜாப்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஜாவா வச்சு ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஐஓடி அப்ளிகேஷன் ரெடி பண்ண முடியுதா, இல்லை ஏதாவது வந்து ஒரு வெப் ஆப் கிரியேட் பண்ண முடியுதா, இல்லை ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ண முடியுதா, இந்த மாதிரி கான்செப்ட் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஜாவாவை ப்ரொஃபஷ்னலாக சைபர் செக்யூரிட்டியோட படிக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஜாவா கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஜாவா ப்ரோக்ராமிங்கை பேசிக்ஸ்லேருந்து படிப்பீங்க. அட் த சேம் டைம் ஐஓடி அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஹேக் பண்ணுறது, அதை எப்படி செக்யூர் பண்ணுறதுன்ற மாதிரி அட்வான்ஸ் கான்செப்டோட படிப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த டெக்ஸ்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சோடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்குது. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாக தமிழில் இருக்கிறதுனால யார் வேணாலும் ஒரு பிகினராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஜாவா படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இந்த கோர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும்.